நாம் வாழ்கின்ற பூமி நவக்கிரகங்களால் சூழப்பட்டிருக்கிறது. நவக்கிரகங்களுக்கும் இந்த பூமிக்கும் நமக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கின்றன. நவ தானியங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தானியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நவ தானியங்களை கொண்டு எப்படி கிரகங்களின் தாக்கத்தை எதிர்கொள்வது? இதற்கான பதிலை தெரிஞ்சுக்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. எஸ்டோ ராசி பலன் நேர்களுக்கு எங்களின் ஆத்மார்த்த வணக்கங்கள். நான் உங்கள் அருள் செல்வன் செல்வசாமி. மீண்டும் வார ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. இந்த வாரம் நம் அனைவருக்கும் சிறப்பான ஒரு வாரமாக அமைய, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். நேர்களே, இந்த உலக அமைதிக்காகவும் உலக மக்களின் நலனுக்காகவும் பிரார்த்தனை செய்ய வேண்டியது நம் அனைவருடைய கடமைங்க. இந்த நிகழ்ச்சிக்கு ஆடை ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும் எவர்லாஸ்டிங் நாட் நிறுவனத்திற்கு நன்றிகளை கொண்டு வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நீங்கள் அவளோட எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் சித்த மருத்துவர், ஜோதிட நிபுணர், வாஸ்து நிபுணர், யோகா மாஸ்டர் டாக்டர் பாணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். டாக்டர் வணக்கம். வணக்கம் அருள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க டாக்டர். டாக்டர் 24 மணி நேரம் இடைவிடாத மந்திர ஜபம் மாதர் பாபாஜி பூஜை முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. ஹோமங்கள் வேற, வாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்க டாக்டர்? பாதிக்கப்பட்டிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சிறப்பாக பேசணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது அந்த சங்கெல்லாம் ஊதி எத்தனை முறைங்க டாக்டர்? 40 முறை சங்கம் ஊதி இருப்பேன். 24 மணி நேரத்தில் மாற்றி மாற்றி மந்திரம் படிக்கிறோம்ல. பரவாயில்ல, இன்னைக்கு கொஞ்சம் அமைதியாகவே பேசுங்க டாக்டர். சிங்க கர்ஜனையிலேருந்துட்டு ஒரு கொஞ்சம் அமைதியாக எடுத்துக்குவோம் டாக்டர். முதல் கேள்விங்க டாக்டர், சொல்லுங்க. சில பேர் வீடுல பார்த்தோமாக்கா இந்த ஃபவுண்டன்ஸ், அந்த நீர் தொடர்பான அழகு பொருட்களை வச்சு அலங்காரம் பண்ணுவாங்க இல்லையா? இந்த நீர் தொடர்பான பொருட்கள் வீட்டில் எந்த திசையில் அல்லது எந்த மூலையில் இருக்கிறது சிறப்பு? இது ஒரு சமயம் தவறான இடத்துல இருந்தால் எந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும்? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வாஸ்து பிரகாரம் நீங்கள் ஒரு கட்டம் போட்டிங்கன்னா உங்கள் வீடு வந்து வடக்கு பார்த்து இருக்குது அல்லது கிழக்க பார்த்து இருக்குன்னா, வடக்கு அல்லது கிழக்கில் தான் நீர்நிலை இருக்க வேண்டும், பள்ளம் இருக்க வேண்டும். நீரோட நீங்கள் இந்த வாட்டர் ஃபவுண்டன் சொல்கிறீங்களே, நீர் தொட்டி, இதெல்லாம் வைக்கலாம். மாறி தெற்கு என்று சொல்லக்கூடிய சவுத்து, மேற்கு என்று சொல்லக்கூடிய நம்மளுக்கு வந்து வெஸ்ட்டு, இந்த பக்கத்தில் நீங்கள் நீர் தொட்டி வைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதார சிக்கல், கணவன் மனைவிக்குள்ள மிகப்பெரிய ஒரு கருத்து வேறுபாடு, அப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த வீட்டில் நிறைய பிரச்சனை உருவாகும். இது நிறைய நான் வந்து அனுபவத்தில் பார்த்துருக்கேன். ஆக நீங்கள் வைக்கும்போது வடக்கு பக்கம் கிழக்கு பக்கம், இப்போ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து வடக்குன்னு வச்சிங்களேன், இந்த இடத்துல கிழக்கு இருக்குது, இது வடக்கு, இந்த பக்கம் கிழக்கு, இங்கே வைக்கலாம், இல்லை இந்த பக்கம் வைக்கலாம், வடக்கு சார்ந்து வைக்கலாம், கிழக்கு சார்ந்து வைக்கலாம். இதை வைக்கிற முறை. ஓஹோ. அப்போ டாக்டர், அப்படி ஒரு சமயம் தவறான இடத்துல வச்சுமா எந்த மாதிரியான விளைவுகளை? நிறைய செலவுகள், அவங்களுக்கு வந்து பிரச்சனை உருவாகும். ஓஹோ. பிரிஞ்சு போயிருக்காங்க சில பேர், நான் பார்த்துருக்கேன். இந்த நீர் சின்ன தொட்டியாக இருந்தால், பெரிய தொட்டியாக இருந்தால் அதோட வேகம் பெருசாக இருக்கும். குடும்பத்திலே பிரிவுகளை ஆமாம், நிச்சயமா. டாக்டர், இந்த வாரத்துக்கான கேள்வி, அதாவது நவ கிரகங்களுக்கும் நவ தானியங்களுக்கும் என்ன தொடர்பு? சரி. இந்த ஒரு சமயம் கிரகங்களின் பாதிப்புகள் இருந்தால் இந்த நவதானியங்களை கொண்டு அவற்றை சரி செய்ய முடியுமா? முடியும். எப்படிங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இப்போ வந்து சனிக்கு வந்து எள்ளு, சூரியனுக்கு வந்து கோதுமை, புதனுக்கு வந்து பச்சை பயிர் சொல்லுவாங்க, சுக்கிரனுக்கு வந்து மொச்சன்னு சொல்லுவாங்க. ஒரு கிரகத்துக்கு நிற்குது. மலேசியா நாட்டில் பஞ்சாங்கம் ஒன்று போடுறாங்க, மலேசியா பஞ்சாங்கம், மலேசியா நேர பிரகாரம். அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்க, ஃபுல்லாக இந்த மாதிரி தரவுகள்லாம் அதில் நிற்கிது. இப்போ உங்களுக்கு சனி 7.5 சனி, அஸ்தம சனி, சனி தசைன்னா நீங்கள் கருப்பு துணி வாங்கிக்கணும், ஒரு 5-6 மீட்டர் கணக்கு, சின்னதாக வெட்டி ஒரு கைப்பிடி கருப்பு எல்லாம் அதில் வச்சு, சனிக்கிழமை, அதாவது நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை வந்து இல்லை, சனிக்கிழமை இரவு நீங்கள் வந்து படுக்கும்பொழுது தலைமாட்டில் அதை வச்சு படுத்துருந்து காலையிலேருந்து கொஞ்சம் அரிசியோடு சேர்த்து கோழி குறுக்கி தானம் பண்ணிடலாம். அந்த துணியை வச்சிருந்து பிறகு வந்து அதை வந்து ஓடுற நீரில் வந்து போட்டுடலாம். இது சனி பகவானுக்கு உள்ளது. சூரியனுக்கு உள்ளது வந்து கோதுமை. இப்போ இதில் வந்து ராகு கேதுன்னு பார்த்தீங்கன்னா உளுந்து இருக்குது, கொள்ளு இருக்குது. கேதுக்கு வந்து கொள்ளு வச்சு படுப்பாங்க. அப்போ அந்த சனியோட வேகத்தை வந்து குறைக்கிறது இந்த நவதானியங்கள். நவதானியத்தில் கிரகத்தோட நவகிரகத்தோட அந்த அதிர்வலை வந்து இந்த தானியங்களில் உண்டு. ஒன்று
எப்படி அதை இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? அதாவது நவக்கிரகங்களின் அதிர்வலைகள் இந்த தானியங்கள்ல பாசிட்டிவா இருக்கு, பாசிட்டிவா இருக்கு, நேர்மறையான சக்தி இதுல இருக்கு. சரிங்க டாக்டர். அப்ப அதை வச்சு படுக்கும் போது வரக்கூடிய இந்த கிரகத்தோட வரக்கூடிய தாக்கத்தை வந்து இந்த தானியங்கள் குறைச்சிடும். ஓஹோ, அது மாதிரி சமித்துவம் இருக்கு. நவரத்னம் கல்லு போடுறோமா இல்லையா, அதுலயும் இருக்கு. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதுவும் தானியம் தான். ஆமா, கேழ்வரகுல நெய் வடிதுன்னா கேப்பாரு புத்தின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்கல்ல. ஆனா டாக்டர் இதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருக்கு பாருங்க டாக்டர். அதாவது கிரகங்கள் கிட்ட உள்ள அந்த அதிர்வலைகள் தானியங்கள்லயும் இருக்கு. அப்போ இத டாக்டர் இப்போ உதாரணத்துக்கு புதன்னால ஏதோ பாதிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் டாக்டர். இப்ப புதனுக்கு பாசிப்பயிர் சொல்லுவாங்க டாக்டர். இப்ப அந்த பாசிப்பயிரை எடுத்து ஏதாவது துணியிலயோ சாப்பிடலாம், துணியில கட்டி வச்சு படுக்கலாம், தானமா கொடுக்கலாம். இப்ப அதை ஏதாவது நம்மளுடைய பாக்கெட்ல ஏதாவது சட்டை பாக்கெட்ல வச்சுக்கலாம். அது என்ன பண்ணுதுங்க டாக்டர்? அந்த பாதிப்புல இருந்து அதிர்வலையை குறைச்சிரும். ஓஹோ, ஒரு 10-20% நம்மளுக்கு வந்து குறைச்சு கொடுத்துரும். அவ்வளவுதான், ஃபுல்லா நம்மளுக்கு வந்து பாதிப்பு. அப்ப ஏதோ ஒரு வகையில வந்து இந்த நவதானியங்கள் வந்துட்டு உதவியா இருக்கு கிரகங்களின் தாக்கத்துல இருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள. கருப்பு எள்ளு, நான் தமிழகத்துல பயணம் பண்ணிருக்கும் போது இந்த கருப்பு எல்லை ஒருத்தர் தலகாணி மாதிரி செஞ்சு வச்சு படுத்திருந்தாரு. நான் அவர் கூட வந்து படுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்த உடனே, இது என்னங்க இந்த தலகாணி போல பாரமா இருக்கு, மொத்தம் கருப்பு எல்லைங்க, எனக்கு 7.5 சனி போயிட்டு இருக்கு, அதுல நான் படுத்திருக்குங்க அப்படின்னாரு. நன்றி டாக்டர், தெளிவான விளக்கம் டாக்டர். நேர்களே, ராசி பலன் தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் 0389539432 என்ற எண்களுக்கு எங்களை அழைத்து உங்கள் கேள்விகளுக்கான பதில்களை பெற்றுக்கொள்ளலாம். டாக்டர் எப்போதும் போல நம்பர் சொன்னதோடையுமே, கான்டாக்ட் நம்பர் சொன்னதோடையுமே நேர் ஒருத்தவங்க அழைப்புல இருக்காங்க. முதல்ல அவங்கள பார்த்துருமே. வணக்கம். வணக்கம் ஐயா. அம்மா வணக்கம் அம்மா, உங்களுடைய பெயர் என்ன, எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஐயா, நான் சரஸ்வதி தொழில் அழைக்கிறேன் ஐயா. அம்மா, உங்களுடைய கேள்வி எனக்கு ஒரு ஐயா, உங்களுடைய கேள்வி என்னம்மா, கேளுங்க. ஐயா, எனக்கு ஒரு ஐயப்பாடு. இந்த குழந்தைகளுக்கு பெயர் வைக்க வேண்டும் என்றால் அது வந்து எந்த அடிப்படையில அந்த பெயரை பார்த்து வைக்கணும்? அதாவது ஜாதக அடிப்படையில அல்லது எண்கணித அடிப்படையில? ஐயா, இதற்கு ஒரு நல்ல விளக்கத்தை நான் எதிர்பார்க்கிறேன் ஐயா. நன்றி ஐயா. சிறப்பு, மிக சிறப்பு. அதாவது உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஜாதக அடிப்படையில் பேர் வைப்பாங்க. அவன் நட்சத்திரத்தை பார்த்து அதில் வந்து ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரம் பார்த்து பேர் வைக்கிறது வந்து வடநாட்டு ஒரு முறையில் வருது. அதில் ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து டா, டி, டு, டேன்னு வருது. தமிழ் மொழியில் வந்து முதல் எழுத்து டா வராது. அதில் வந்து அந்த முதல் எழுத்துல டா வந்தால் அவங்க டிஏ அப்படின்னு போட்டு டிஇன்னு போட்டுக்கிறாங்க. அது தவறு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழர்லேயே வந்து சில சமூகத்தினர் பார்த்தீங்கன்னா தாத்தாவோட பேரை கொண்டாந்து பேரனுக்கு வைப்பாங்க. மிக சிறப்பாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. சரி, நியூமராலஜி பார்த்து பேர் வைக்கலாமா? வைக்கலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து எஸ்ஸில் வருது பேர், அப்போ சரவணன்னு பேர் வைக்கிறான்னு வச்சுங்களேன். அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த நம்பர் 10 2A 2R 2V போட்டுக்கிறாங்க. அப்போ 2A போட்டு 2R போட்டு 2V போட்டால் எப்படி ஸ்பெல் பண்ணி அவங்களுக்கு கூப்பிடுவீங்க? சாரா. அப்போ எழுதுறது ஒன்றும் கூப்பிடுறது ஒன்றா இல்லை வருது. அதுக்கு இதெல்லாம் விட்டுருங்க. எனக்கெல்லாம் வந்து நட்சத்திரத்தை பார்த்தும் பேர் வைக்கல, நியூமராலஜிலாம் அப்போ வரவே இல்லை, அதை பார்த்தும் பேரும் வைக்கல. நிறைய பார்த்து நம்ம முன்னோருக்கு வந்து யாரும் பேர் வைக்கல, ஆனால் மிக சிறப்பாக வாழ்ந்துருக்கிறாங்க. ஆனால் நல்ல பேராக வைக்கணும். அந்த பேரை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா விக்னேஸ்வரன் பேர் இருக்கும், கணபதி பேர், அதை சுருக்கி விக்கின்னு கூப்பிடுவாங்க. அப்புறம் என்ன வருது இது பேரோட? ஆக அந்த ஒளி சவுண்டு சரியாக வரணும். அப்போ உங்களுக்கு வந்து விருப்பமாக இருந்தால் நீங்கள் வந்து நியூமராலஜி பார்த்து வைக்கலாம். ஆனால் அந்த வைக்கிற பேர் சரியாக இருக்கணும். இல்லை ஜாதகத்தை பார்த்து வைக்கலாம், அந்த வைக்கிற பேர் சரியாக இருக்கும். டாலாம் முன்னுக்கு வரக்கூடாது, 2A 2R இந்த மாதிரிலாம் வரக்கூடாது. சரியான பேர் ஒன்றும் இல்லையா, தெய்வத்தோட பேர் எடுத்து வைங்க, சிறப்பாக இருக்கும். நன்றி அம்மா, அழைப்புக்கு நன்றி. நன்றி நன்றி அம்மா. அப்போங்க டாக்டர், இந்த ஜாதகம் கண்டிப்பாக வந்துட்டு ஜாதகம் பார்த்து வைக்கிறது அதுக்கு ஏதோ ஒரு பலன் இருக்கு. ஆனால் நியூமராலஜிக்கும் ஏதோ ஒரு பலன் இருக்கு தானேங்க டாக்டர்? அப்போ டாக்டர் சொல்ற மாதிரி பார்த்தோமா, இந்த உதாரணத்துக்கு பேர் இப்போ சக்தி, அதுக்கு பின்னாடி நீங்க ஒரு ஆய் போடுங்க, இல்லைங்க ஈ போட்டிங்கன்னா ஒன்றும் இல்லாத சக்தே அந்த மாதிரிலாம் ஆயிரம் பாருங்களா. அப்போ பேருக்கு ஒரு ஆற்றல் இருக்கு, ஆற்றல் போயிரும்ல, அந்த சவுண்ட் வைப்ரேஷன் மாறுது. ஆனா நியூமராலஜிக்குமே அதுக்குமே ஒரு அதிகமா இல்ல, கொஞ்சமா தான் இருக்கு. சீனர்ல பாருங்க, அவங்களுடைய அந்த குடும்பத்தோட பேர் வரும் பாருங்க,
அப்ப லீனா லீன்னு வச்சுட்டே வருவாங்க. எத்தனை தலைமுறை லம்னா லம்னு வரும், இங்குன்னு வரும். எங்கெங்க பார்த்தாங்க நியூமர்ல வச்சு பொருளாதாரத்துல எப்படி இருக்கிறாங்க? உண்மைதான் டாக்டர். டாக்டர், இந்த வாரத்துக்கான சிறப்பு நாட்களை பார்த்துட்டு முதல் 4 ராசிகளுக்கான பலன்களை பார்த்துருமா? பார்த்துடலாம். மார்கழி 1ஆம் நாள் இன்னைக்கு திங்கட்கிழமை, திருவாதிரை வெடிகாலில் மட்டும் போயிட்டு இருக்கு. தேய்பிறை பிரதமை இப்போ போயிட்டு இருக்கு. பிறகு துவிதியை வரும். 18ஆம் தேதி சங்கட ஹர சதுர்த்தி விரதம். 22ஆம் தேதி பைரவ அஷ்டமி பார்த்துங்க. சந்திராசிரமம் பார்ப்போம். விருச்சிக ராசிக்கு 15ஆம் தேதி 5:39 17ஆம் தேதி 9:18 இரவு வரை. தனுசு ராசிக்கு 17ஆம் தேதி 9:18 இரவுலேருந்து 20ஆம் தேதி 4:30 AM வரை. மகர ராசிக்கு 20ஆம் தேதி வெடிகாலில் 4:30 AM - 22ஆம் தேதி 3:25 பகல் வரைக்கும் சந்திராசிரமம். இந்த காலங்களை நீங்கள் பார்த்துங்க. மேஷராசியான பலனை சொல்லிடுறேன் பாருங்க. வார ஆரம்பத்தில் ஒரு பெண் அல்லது ஆண் இவனுடைய ஒரு நட்பு ஒன்று ஏற்படும். சந்தேகத்தால் பல காரியங்கள் தாமதம் அடையும். வார மத்தியில் மனதில் ஒரு இனம் புரியாத கலவரம், பயம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கால தாமதம் ஏற்படும். ஒரு உறவினருக்கு கொஞ்சம் கஷ்டம் ஒன்று ஏற்படும் அல்லது நோய் ஒன்று ஏற்படும். வார இறுதியில் செலவுகள் உண்டு. உடலில் வாதம் கொஞ்சம் அதிகரிக்கும். மார்கழி மாதம் சிறப்பான ஒரு மாதம். இதுக்கு எல்லோருக்கும் பார்த்தீங்கன்னா தொழில் அவங்களுக்கெல்லாம் மேன்மை அடையும். ஜாதகருக்கு புதிய வாய்ப்புகள் அல்லது ஆளுமை தன்மை அதிகரிக்கும். தொழில் தொடர்புகள் நிச்சயமாக இவங்களுக்கு பெருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தாலும் தற்பொழுது பத்தியமாக நீங்கள் மருந்து சாப்பிட்டீங்கன்னா ஆரோக்கியம் பெருகும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய தொழில், புதிய வியாபாரம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. மாணவர்களுக்கு நேர்மையான அல்லது நல்ல மேன்மையான ஒரு காலகட்டம் தற்பொழுது. ரிஷபராசியை பார்ப்போம். பார்த்தெல்லாம் வார ஆரம்பத்தை மனக்குழப்பம் உங்களுக்கு இருக்கும். தைரியம் கொஞ்சம் அதிகரிக்கும். மனக்குழப்பம் இருந்தாலும் வார மத்தியில் நல்லதொரு காலகட்டம். துணிமணிகள் வாங்க செல்லலாம். வார இறுதியில் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கார்காலம் என்று சொல்லக்கூடிய இந்த மழை காலத்தில் வேக கட்டுப்பாடு மிக மிக அவசியம். அதை கவனத்தில் கொள்ளுங்க. தாயாரிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. மனைவியுடனும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். ஒரே சமயத்தில் 2 பெண்கள்கிட்ட பிரச்சனை வச்சுக்காதீங்க, அது ஆபத்தில் முடியும். உங்கள் தோளில் சில பிரச்சனைகள் தோன்றலாம். வருமானத்தில் சற்று குறைவு ஏற்படலாம். வாகன தொடர்பான செலவுகள் நிச்சயமாக இருக்குது. ஒரு சிலருக்கு பணி நிமித்தமாக வெளியூர் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். தனிமையை தற்பொழுது அதிகமாக நீங்கள் விரும்புவீங்க. உடலில் ஏதாவது நோய் இருந்தால் உடனே சரி செய்து கொள்ளலாம். மாணவர்களுக்கு ஜபம், எண்ணெய் குளியல், விநாயகர் வழிபாடு மிக சிறப்பு. இருக்கின்ற சந்தேகங்கள்லாம் தீர்ந்து வரக்கூடிய மிகப்பெரிய பரீட்சையில் நீங்கள் நிச்சயமாக பாஸ் பண்ணலாம். மிதுன் ராசிக்கான பார்த்துடலாம். வார ஆரம்பத்தில் நல்லதொரு காலகட்டம். வருமானம் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியங்கள் நல்லபடியாக முடியும். வார மத்தியில் ஒரு சிலருக்கு பயம் ஏற்பட்டு அதனால் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் விரயங்கள் ஏற்படும். வார இறுதியில் நல்லதொரு காலகட்டம். எல்லா பிரச்சனையும் இனிதே உங்களுக்கு தீர ஆரம்பிக்கும். இந்த ராசிக்காரர்களுக்கு பொறுப்புகள் தற்பொழுது உங்களுக்கு அதிகரிக்கும். முடிவெடுப்பதில் சில குழப்பங்கள் ஒன்று தோன்றும். பெரியவங்க ஏற்கனவே அந்த குழப்பமெல்லாம் தோன்றி அனுபவமாக வீட்டில் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்டுங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு சளி தொல்லை, தலைவலி இதெல்லாம் இப்போ தற்பொழுது வரும். மிளகு உணவில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க. இந்த மழை காலத்தை இந்த உஷ்ணத்தை கொடுத்து சரி வராமல் தடுக்கும். ஒரு சிலருக்கு தவறான உறவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு, கவனம் தேவை. மாணவருக்கு கல்வியில் சற்று மதத்தன்மை ஏற்படும். ஊக்கத்துடன் படித்தால் நிச்சயமாக வெற்றி உண்டு. ஒரு சிலருக்கு பாருங்கள், இந்த விக்கல் ஏற்படும் பாருங்கள், வீட்டில் விக்கிக்கிட்டே இருப்பாங்க. சுலபமான ஒரு வீட்டு வைத்தியம் ஆப்பச்சோடா என்று சொல்லக்கூடிய சோடியம் பாய்க்காமல் நம்ம இந்த சோடா மாவுன்னு சொல்கிறோமா இல்லைங்களா, அதுதான். அதை என்ன பண்ணுங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் போடுங்க, தேன் ஊற்றுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சுடு தண்ணி குடிங்க. காலை அதாவது 2 வேளை 3 வேளை சாப்பிடலாம். குழந்தையாக தான் 2 சிட்டிக்கை 3 சிட்டிக்கை போடுங்க. விக்கலெல்லாம் உடனே தீர்ந்து ஏப்பமெல்லாம் வெளியாயிரும். சுலபமான ஒரு வீட்டு வைத்தியம் விக்கலுக்கு. டாக்டர், அந்த கருப்பு மிளகு போட்டு சாப்பிட்றது நல்லதுன்னு சொன்னீங்கல்ல டாக்டர். சரி, இப்போ சில பேருக்கு உடம்பு சூடு உடம்பா இருக்கும்ல டாக்டர், கெஸ்ட்ரிக் ப்ராப்ளம் உள்ளவங்க இதை சாப்பிடலாமா? நல்லா சாப்பிடலாம். தேனில் குழைச்சா பிரச்சனை கிடையாது. ஆனால் கடுகு கெஸ்ட்ரிக்கை ட்ரிகர் பண்ணுவாங்க. மிளகு அதாவது ஏற்கனவே கெஸ்ட்ரிக்கை ட்ரிகர் பண்ணும் இருந்தா. நல்லது. அடுத்த ராசியை பார்ப்போம். கடகராசியை பார்ப்போம். வார ஆரம்பத்தில் தொழில் ரீதியான செலவுகளும் காரிய தடைகளும் உண்டு. வார மத்தியில் நல்லதொரு காலகட்டம். வருமானம் உங்களுக்கு பெருகும். ஒரு சில கவலைகள் தான் நீங்கும். வார இறுதி தேவையில்லாத ஒரு பயம், அது சார்ந்த ஒரு
செலவுகள் உண்டு. கோபம், பிடிவாதம் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கட்டுப்படுத்த வேண்டும். உடலில் உஷ்ணம் அதிகரிக்கும், குளுமையான சாப்பாடு சாப்பிடுங்க. தொழிலில் புதிய சிந்தனையுடன் மேம்பாடு அல்லது சீரமைப்பு செய்தால் வியாபாரம் இன்னும் நல்லபடியாக உங்களுக்கு வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணியிடங்களில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நலம். தாய் வழி உறவுகளால் நன்மைகள் உண்டு, உதவிகள் கிடைக்கும். மனைவியின் உடல்நலத்தில் சில பாதிப்புகள் உண்டு, கருத்து வேறுபாடுகளும் ஏற்படும். புதிய நட்புகள் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு அது வேறு ஆண்பால் பெண்பாலாக இருந்தால் காதலாக கூட வரலாம். பண வரவு அதிகமாகும். மாணவர்களின் கல்வி தரம் நிச்சயமாக தற்போது உயர்ந்து கொண்டே வரும். முதல் 4 ராசிகளை பார்த்துட்டோம் டாக்டர். நேர் ஒருத்தவங்க அழைப்பில் இருக்காங்க, பார்த்துக்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் அம்மா, உங்களுடைய பெயர் என்ன, எங்கே அழைக்கிறீங்க? என் பேர் சிவானி, நான் பேராலேருந்து கால் பண்றேன். உங்களுடைய கேள்வி என்னம்மா? சார், எனக்கு என்ன ஒரு இதுன்னா, 8ஆம் நம்பர் வீட்டுல வந்து நம்ம குடி இருக்கலாமா இல்ல குடி இருக்க கூடாதுங்களா? இந்தியன்ஸ் வந்து குடி இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. பட் ஆனா சைனீஸ் எல்லாம் வந்து வாங்கி குடி இருக்காங்க. சோ இந்த டவுட் தான் சார். சரி, இன்னைக்கு எல்லாம் எண்கள் தொடர்பான கேள்வி எல்லாம் நியூமராலஜி வாஸ்து பிரகாரம் வந்துகிட்டே இருக்காங்க. இது ஒரு ரொம்ப காலமா எல்லாத்துக்கும் உள்ள ஒரு இது. ஆங்கிலத்தில் இது சொல்றாங்க பாருங்க, 8ஆம் நம்பருக்கு வீட்டில் குடியிருக்க யார் முதல் சொன்னான்னு தெரியல. ஆனால் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொன்னாங்க, an eye man is king among the blind அப்படின்னா. இந்த ஒத்த கண்ணை குருடனுக்கெல்லாம் தலைவன் அப்படின்னு சொன்னாங்க. யாராவது சொல்லி விட்டுருவாங்க, எல்லாம் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்பரில் ஒன்றும் இல்லாமல் அது அடையாளம், வாஸ்து தான் மிக முக்கியம் வீட்டுக்கு. அது எப்படி நான் ஒரு பேனா எழுத மாட்டேது, அவர் எழுதுனா எழுதுது. இது அப்படித்தானே இருக்கு. அந்த வீடு சீனருக்கு ஒத்து நம்மளுக்கு ஒத்து போகாது அப்படின்னு சொல்லிட்டு தவறான ஒரு கருத்து. எந்த வீடும் யாருக்கும் ஒத்து போகும். ஆனால் இயற்கையோடு சேர்ந்த வாழ்வு என்ற அடிப்படையில் அந்த வீடு வந்து உங்களுக்கு வந்து வாஸ்து பிரகாரம் நல்லா இருந்துச்சுன்னா எந்த வீடும் ஒத்து போகும். நம்பரில் வந்து கணக்கே இல்லை. இப்போ வந்து அந்த டவுன்ஷிப்ஸ் சொல்லக்கூடிய அந்த டவுன் கவுன்சில் இருக்காங்கல்ல, இந்த புது நம்பர் போடுற எல்லா நம்பரும் மாத்திட்டா என்ன பண்ணுவீங்க? ஆமா, திருப்பி வீட்டை மாத்துவீங்களா? ஒன்றும் பண்ண முடியாது. ஆக அப்படி இல்லை, இந்த நம்பரில் கணக்கே இல்லாம தாராளமாக இருக்கலாம். மற்றவங்கள பாருங்க, நான் ஒரு பேனை வச்சு எழுதுனா எழுதுறோம், நீங்க எழுதுனா அது எழுதணும். இதுதான் அதனுடைய அடிப்படை நியதி. அதை விட்டு இவருக்கு ஒத்துக்கும் அவருக்கு ஒத்துக்காதுன்னு சொல்றதுலாம் ஏற்புடையதல்ல, அறிவு சார்ந்த ஒரு விஷயமும் இல்லை அதுல. நன்றி அம்மா, அழைப்புக்கு நன்றி அம்மா. டாக்டர், இந்த எண்கள் தொடர்பாக சில பேர் 8ஆம் தேதி பிறந்திருப்பாங்க டாக்டர். அது சொல்றதுக்கு கூட அவங்க சங்கோஜப்படுவாங்க. 8ஆம் தேதியில பிறந்தாக்கா அது வந்துட்டு ஏதோ ஒரு ராசியே இல்லாத எண் மாதிரியும், சில பேர் வந்துட்டு 8ஆம் தேதி பிறந்தீங்களா அப்படி கேட்குற விதமே வந்துட்டு அவங்க ஏதோ ராசி இல்லாத மாதிரியும் அவங்களுக்கு பாதிப்புகள் வரும் மாதிரியும். ஆனால் நான் பார்க்குறேன் மிகப்பெரிய சாதனையாளர்கள் தானேங்க டாக்டர், பெரிய பெரிய மனிதர்கள்லாம் 8ஆம் தேதி பிறந்து பெரிய சாதனைகள்லாம் படைச்சிருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க டாக்டர்? என் பேர் ஃபுல் பேர் சாரங்கபாணி. 35 வரும். 8 தான் வரும். இப்போ நீங்களே வந்துட்டு ஒரு உதாரணமாக தான் இருக்கீங்க. அவ்வளோதான் டாக்டர். இன்னொரு நேயர் அழைப்பில் இருக்காங்க, பார்த்துருவோமா? வணக்கம். வணக்கம். வணக்கங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா, உங்களுடைய பெயர் என்னையா? என்னோட பேர் வந்து ராஜசேகரன் ஐயா. எங்க இருந்து அழைக்கிறீங்கய்யா? நான் தம்போயில இருந்து கூப்பிடுறேன். உங்களுடைய கேள்வி என்னையா? என்னோட ராசி நான் டாக்டர் கிட்ட பேசுறேன் ஐயா. பேசுங்க ஐயா, கேளுங்கய்யா. என்னோட ராசி வந்துயா, நான் வந்து கடக ராசி. சரி. ஆயிலியம் நட்சத்திரம். சரி. கடந்த 10-15 வருஷமா வந்து நானும் ஜாதகம் இங்கே போய் பார்த்துட்டு வந்துட்டேன் ஐயா. சரி. எல்லா இடங்கள்லயும் சொன்ன விஷயங்கள் வந்து நான் வந்து பணக்காரன் ஆயிருவேன், கோடீஸ்வரன் ஆயிருவேன், ஓஹோ நான் வந்துருவேன் வாழ்க்கையில அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஐயா. ஆனா இன்னைய தேதி வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் நடக்கல. அதனால வந்து எனக்கு வந்து ஜாதகங்கள் மேல உள்ள நம்பிக்கை எனக்கு போச்சுயா. சரி. ஜாதகம் எனக்கு பார்க்க கூடாதுன்னு இருக்கு அந்த அளவுக்கு. ஆனா உங்களோட நிகழ்ச்சியை தொடர்ந்து நான் அந்த ராசி பலன் நிகழ்ச்சி பார்த்ததுக்கு அப்புறம் ஐயா அதுல ஒரு லாஜிக் தெரியுது. அதனாலதான் ஐயா வந்து உங்களை நான் கூப்பிடுறேன். சரி ஐயா ராஜசேகரன், 10 வருஷம் உங்களுடைய ஆதங்கம், எந்த ஜாதகர் என்ன சொன்னாருன்னு தெரியல. ஜோதிடத்து மேல நம்பிக்கை இழக்கிற அளவுக்கு ஏதோ நடந்திருக்கு டாக்டர். சோதிடம் தவறல்ல, அதை யார் பயன்படுத்துறா? சரியா சொன்னீங்க. ஒரு நல்ல கார் இருக்கு, அந்த கார் மேல தவறு வராது, யார் அதை ஓட்டுறன்னு பார்க்கணும். இதுதான் அதோட விஷயம். சரி ஐயா, என்ன வேலை செய்றீங்க? நான் ஒரு சாதாரண ஒரு ஃபேக்டரியில தான் வேலை பார்க்குறேன் ஐயா. ஒரு ஃபேக்டரியில தொழிலாளியா வேலை செய்றீங்க ஐயா. வந்து கோடீஸ்வரன் ஆகணும், அதுக்குண்டான கனவுகள் எதுவும் வச்சிருக்கீங்களா?
கனவுகள் வந்து கண்டிப்பா வந்து அந்த மாதிரி ஒரு இதுதான் இருக்குயா. திட்டம் எதுவும் இருக்கா? நீங்க சொல்லுங்கய்யா. அதுக்குண்டான திட்டம் எதுவும் இருக்கா? திட்டங்கள்னு பாத்தீங்கன்னாக்கா வந்து இன்ன வரைக்கும் எந்த திட்டங்களும் எடுக்கல. நான் சாதாரண ஃபேக்டரியில தான் இன்ன வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இத்தனை வருஷமா. ஐயா இப்ப பாருங்க, நான் வந்து சாதாரணமா இருந்து எனக்கு வந்து இப்படிதான் வரணும்னு ஒரு ஆசை வேணும். ஏபிஜே அப்துல் கலாம் சொல்றாரு, கனவு காணுங்கள், உங்களுக்கு எந்த கனவு காண்றீங்களோ அதன்படி நீங்க வரலாம். ஒரு ஜாதகாரு உங்க ஜாதகத்துல உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் இருக்குன்னா அதை நோக்கி நீங்க ஒண்ணு கனவு காணணும். அது கேட்ட ஏத்த ஒரு திட்டம் நீங்க வச்சிருக்கணும், ஒரு பிளான் இருக்கணும், ஒரு உதவி இருக்கணும். இது செஞ்சாதான் அந்த ஜாதகர் சொன்ன மாதிரி கோடீஸ்வர யோகம் வருமே. ஒண்ணுமே செய்யாம நான் அப்படியே உட்காந்துருக்கேன் தானா வந்து நோகாம ஏதாவது பண்ணுன்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி எதுவும் வராது. ஆக இனியாவது நீங்க வந்து கனவு காணுங்க. 10 வருஷம் போட்டோம் பரவாயில்ல ராஜசேகரன், இனியாவது நீங்க கனவு காணுங்க, எப்படி வரணும்னு ஆசைப்படுங்க. அந்த ஆசையை நோக்கி ஏதாவது ஒரு அடி முன்னுக்கு வைங்க. அது என்ன, நீங்க ஒரு சாப்பாடு கடை திறக்க போறீங்களா, சமையல் போது தெரிஞ்சிருக்கணும். வேலை ஆளு வேணும். எப்படி நல்லா சமைக்கிறது உங்க மனைவிட்டு கேளுங்க, உங்க அம்மாட்டு கேளுங்க சொல்லுவாங்க. அடுத்து அதை நோக்கி நீங்க போய்கிட்டே இருங்க. சின்ன கடை திறங்க, 5 வருஷத்துல வந்து பெரிய கடைக்கு போகலாம். இப்படி ஏதாவது நீங்க கனவு கண்டாதான் வருமே ஒழிய 10 வருஷமா வந்து உட்காந்து கதையை கேட்டுக்கிட்டு ஒன்னும் வரலன்னா என்னையா நியாயம்? இப்ப நீங்க சொல்ற மாதிரிங்க ஏதாவது சொந்த வியாபாரங்கள் வந்து இப்ப நான் அதை தொடங்கணும்னு சொன்னாக்க நீங்க சொல்ற மாதிரி அந்த 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 நிலைக்கு நான் வரலாமா ஐயா? பணக்கார நிலைக்கு வரலாமா ஐயா? நிச்சயமா வரலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முழு ஜாதகத்தை பாருங்க, என்ன தொழில்னு உங்களுக்கு அவங்க சொல்லிடுவாங்க. ஆனா இதை நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு அதாவது ஆம்பிஷன் சொல்லுவாங்கல்ல இல்லையா, ஒரு முயற்சி ஒண்ணு வேணும். கனவு காணுங்க அது இருந்தாதான் சரி விட்டு பருவ தவிர உட்காந்து தானா எதுவுமே வர போறது கிடையாது. ஐயா ஞாபகம் வச்சுங்க, ஒரு மிருகம் வந்து குட்டி போட்டுச்சுன்னா எல்லாமே அந்த குழந்தை எல்லாம் போயிட்டு அது குட்டி எல்லாம் போய் தேடி போய் பால் குடிக்கும். ஆனால் மனிதன் வந்து தாய் எடுத்து வச்சாதான் பாலை குடிக்கும். நன்றி, அற்புதமான விளக்கம் டாக்டர். ஐயா, நீங்க வெற்றியாளராகவும் சாதனையாளராகவும் மாற நாங்கள் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். டாக்டர், கொஞ்சம் சற்று முன்பு சொன்னீங்க இந்த கனவு காணுங்கள். சில பேர் சொல்லுவாங்க படுத்தா கனவே வர மாட்டேதுன்னு. அந்த கனவு காணுங்கள் என்பது கோல் செட்டிங்கை தானே சொல்றாங்க டாக்டர்? ஆமா. இன்னொரு நேர் அழைப்புல இருக்காங்க, பாத்துருவோம் டாக்டர். வணக்கம். வணக்கம். வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம். உங்களுடைய பெயர் என்னம்மா, எங்க இருந்து அழைக்கிறீங்க? மணிக்குள்ளால இருந்து. உங்களுடைய கேள்வி என்னம்மா? கேள்வி வந்து என் மகன் வந்து மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம். இப்போ புது வேலைக்கு போயிட்டு டீச்சர் வேலைக்கு. சரி, அது எப்படி? மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம், புது வேலைக்கு போயிருக்காங்க. ஆசிரியர் நிச்சயமாக சிறப்பா இருக்கும், ஒன்றும் பயப்பட வேண்டாம். 7.5 சனி முழுமையா நகர்ந்து போயிடுச்சு. பஞ்சமஸ்தானத்துல உங்களுக்கு வந்து குரு நிக்கிறாரு இப்ப. அது இல்லாம வந்து உங்க ராசியிலே இப்ப சுக்கிரன் வந்துட்டாங்க. வேலைக்கு இப்பதான் போனாங்களா புதுசா? ஆமா, இன்னைக்கு தான் போயிருக்காங்க. முடி வெட்டிட்டு தான் போனாங்களா? போன வாரம் முடியெல்லாம் சீர்படுத்தினாங்களா? இல்ல முகத்தை அலங்காரம் பண்ணாங்களா? முடியை வெட்டி போனாங்களான்னு கேட்டேன் நான். சிகை அலங்காரம் இல்ல, அது எப்போ சாதாரணமா தான். ஏன்னா இப்ப லக்னத்துல சுக்கிரன் இருக்காரு. இந்த ராசிக்காரங்க தன்னை அழகுபடுத்துவாங்க அப்ப. முக ஒப்பனை. ஆமா, முக ஒப்பனை. முடிய வந்துட்டு ஸ்டைலா வச்சுக்கிறது சிறப்பா இருக்கும், ஒன்னும் பயப்பட வேண்டாமா? ஐயா இன்னொரு கேள்வியா? சரி ஐயா இன்னொரு கேள்வி. ஹலோ அம்மா கேளுங்கம்மா. வந்து இது பித்தப்பையில கல் இருந்தா, இப்ப எனக்கு 55 வயசு ஆகுது, பித்தப்பையில கல் இருந்தா அது எப்படி கரைக்கிறது? அம்மா தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டே இருங்க டாக்டர், அவங்களுக்கான பதிலை நம்ம சொல்லிடுவோம். பித்தப்பையில கல், அதோட நெஞ்சு எரிச்சு, தலை மயக்கமா இருக்கு, அதனாலயா? ஃபுல் பிளட் டெஸ்ட் இங்கே பண்ணிடுவாங்க. நிகழ்ச்சியை பார்த்துட்டே இருங்க டாக்டர், உங்களுக்கான பதிலை சொல்லுவாங்க. டாக்டர், அவங்களுக்கு பித்தப்பையில வந்துட்டு கல் இருக்கு, சிறப்பான மருத்துவம் இருக்கு. இப்ப டைம் இல்லை சொல்றதுக்கு. பித்தப்பைக்கு நான் அடுத்த வாரம் அதுக்குண்டான வைத்தியம் நம்ம வந்து சொல்லிடுறேன். ஆனா கல்லு பெருசா தான் நீங்க டாக்டர் ஆலோசனை பண்ணணும். கல் சின்னதா தான் வெளியே வந்துடும், அதை கிளீன் பண்ணிடலாம். இந்த பித்தப்பையில கல் இருக்கிறதுக்கு சித்த மருத்துவத்துல மருந்துகள் இருக்காங்க, அதை கரைக்க முடியுமா? நிச்சயம் கரைக்கலாம், மருந்து இருக்கு. நன்றி. பெருசா போனா இல்ல. ஓஹோ அம்மா, அழைப்புக்கு நன்றி அம்மா, அழைப்புக்கு நன்றி. நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்க. டாக்டர், அந்த அம்மா கேட்டிருந்தாங்க பித்தப்பையில வந்துட்டு கல் இருந்தாக்கா என்ன பண்ணலான்னு, அப்புறம் நெஞ்சு எரிச்சல் அதெல்லாம் இருக்கு, கொஞ்சம் தலை வலியெல்லாம் சொல்லியிருந்தாங்களே டாக்டர், அதுக்கு எதுவும் எளிய மருத்துவம் சொல்ல முடியும்? இருக்கு. பீக்கங்காய் எடுத்துக்குங்க.
பீக்கங்காவெல்லாம் எல்லாம் சாதாரணமாக நினைக்கிறாங்க, பெரிய ஒரு விஷயம் பீக்கங்காய். அதை கொண்டு வாங்க, அந்த தோலை மட்டும் சீவி எடுத்துருங்க. சீவி எடுத்து இல்லைன்னா பீக்கங்காயை வெட்டி அப்படியே போட்டு அரைங்க, நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி அதை 2 லிட்டர் போல் வச்சுக்க வேண்டியது தான். ஒரு 2-3 பீக்கங்காய் அதை குடிச்சிக்கிட்டே வந்தாலும் ஒரு நாள் ஃபுல்லாக அதாவது ஒரு 2-3 வாரத்தை குடிக்கணும். அந்த கல் வந்து கரைஞ்சி தானே வெளியே வரும். ஒன்று வரக்கூடிய காலங்களில் அதுக்குள்ள முக்கியமான அந்த பித்தப்பை கல்லை கரைக்கிறதுக்கு சொல்கிறேன். நெஞ்சு எரிச்சல் சொன்னாங்கல்ல, வெந்தயத்தை வாங்கிட்டு வாங்க, நல்லா கழுவி காய் லேசாக வறுத்து அரைச்சி வச்சுங்க. மாங்காவோட கொட்டை, மாங்காய் சாப்பிட்டுங்க, அவ்வளோ வெதருக்கு பாருங்கள் அந்த ஓடுக்குள்ளே, அதை வெட்டி காய போடுங்க. இது பாதி 2 ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுங்க. காலைல 1 டீஸ்பூன், மதியம் இரவு 3 வேளை உணவுக்கு முன்னே சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. நெஞ்சரிச்சல்லாம் ஒரே மாதத்தில் போயிடும். ஓஹோ டாக்டர், சிம்மராசிக்கான பலன்களை பலனை பார்த்துடலாம். வார ஆரம்பத்தில் வருமானம் அதிகரிக்கும், நல்லதொரு காலகட்டம். வார மத்தியில் சில காரியங்கள் தடை ஏற்படும். அது வீட்டு விஷயமாக இருக்கலாம், அல்லது சகோதரனுடைய ஒரு சார்ந்த ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். வார இறுதியில் எல்லா பிரச்சனையும் தேர்ந்து உங்களுக்கு சுமூகமான ஒரு காலகட்டம் ஒன்று ஏற்படும். தொழில் ரீதியான பயணம் அல்லது சுற்றுலா ஒன்று ஏற்படும். இனி வருங்காலங்களில் சீதோஷ நிலையை அனுசரித்து வெளிநாட்டுக்கு பயணத்தை வந்து மேற்கொள்ளுங்க. ஒரு சில முடிவுகளில் குழப்பம் ஏற்படும். இந்த ராசிக்கார மகன் அல்லது தந்தைக்கு வந்து இருவருக்கும் வந்து கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இனி வரக்கூடிய காலங்களில் மாணவ கல்வி தரம் படிப்படியாக உயரும். ஒரு சிலருக்கு விஷ உணவால் உங்களுக்கு வந்து பேதி ஆயிரம். நீங்கள் பார்த்துக்குங்க. அவங்களுக்கு வந்து சுலபமான ஒரு வீட்டு வைத்தியம். பலராமையா இதை வெளியே சொல்லி பல பேருக்கு இது வந்து பலன் கண்டது. தேங்காய் 10 அல்லது இவ்வளோ தேங்காய் திருவி எடுத்துக்கங்க, இல்லை வெட்டி கூட எடுத்துக்கலாம். அது எவ்வளோ, அதில் 5 பூண்டு பல்லை வச்சு நல்லா அரைச்சிருங்க. அதை வந்து 2 வேளை சாப்பிட்லாம். காலை 1, ஒரு 4 மணி நேரம் 1. இப்படி சாப்பிட்டீங்கன்னா அந்த ஃபுட் பாய்சன் சொல்கிறோம்ல, அது தீரும். ஒரு நாளைக்கு 4 வேளை கூட சாப்பிட்லாம், பிரச்சனை இல்லை. இன்னொரு சுலபமான ஒன்று சொல்கிறேன். உங்களுக்கு ஃபுட் பாய்சன், கோழி முட்டையை உடைச்சு அந்த வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துங்க. எவ்வளோ இருக்க சம அளவு எலுமிச்சம்பழம் சாறு உள்ளே புளிஞ்சு ஊற்றி அடித்து குடிங்க. 2 வேளை 3 வேளை ஆச்சரியமான வகையில் இது நிற்கும். நான் அனுபவப்பட்டது இது. ஃபுட் பாய்சனுக்கு கோழி முட்டையும் எலுமிச்சை சாரும். நன்றிங்க டாக்டர். அடுத்து கன்னிராசிக்கான பலன்களை பார்ப்போம். வார ஆரம்பத்தில் புதிய பதவி, புதிய வேலைக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. நல்ல செய்திகள் வந்து சேரும். வார மத்தியில் நல்லதொரு காலகட்டம், மகிழ்ச்சி, வருமானங்கள் உண்டு. வார இறுதியில் சில காரியங்கள் தடை ஏற்படும். முக்கியமான வேலைகளை வார ஆரம்பம், வார மத்தியில் வச்சுக்கோங்க. ஆன்மீக நாட்டம் அதிகரித்து கொண்டே உங்களுக்கு இருக்கும். உங்களை மற்றவரும் இருந்து தனிமைப்படுத்துவீர்கள். வருமானம் குறைவு ஏற்படும், ஆனால் நஷ்டம் ஏதும் உங்களுக்கு வந்து ஏற்படாது. பண வரவுகள் இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கத்தான் செய்யும். உங்கள் மனைவியின் மதிப்பு தற்பொழுது அதிகரிக்கும். கடன்களை அதிகரிக்க வேண்டாம், என தற்பொழுது கடன் ஏற்பட்டால் அது நீண்ட நாள் கடனாக உருவாவதற்கு கிரக நிலை அமைந்திருக்கிறது, கவனத்தில் கொள்ளுங்க. ஆண் பெண் தன்னுடைய அழகு அல்லது சிகை அலங்காரத்தை இப்போ வந்து மாற்றி அமைப்பாங்க. ஒரு சிலருக்கு வாகனம் வாங்க நீங்கள் வந்து யோசிப்பீங்க, வாங்கலாம். மாணவர்களின் கல்வியில் மேம்பாடு நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் சோம்பலுக்கு உள்ள கிரகமும் தற்போது 1 மாதத்துக்கு இருக்குது, கவனத்தில் கொள்ளுங்க. துளாராசிக்கான பலனை பார்ப்போம் டாக்டர். வார ஆரம்பத்தில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஒரு நாள் முன்பாகவே உங்கள் டைரியில் எழுதி வச்சு நீங்கள் வேலை செய்யுங்க. வாழ்க்கையில் உயர்ந்த பெரிய ஆளுங்கள்லாம் இப்படி தான் செஞ்சுக்கிட்டு வராங்க. வார மத்தியில் புதிய வேலைக்கான வாய்ப்பு, புதிய வேலைக்கான செய்திகள், தரவுகள், ஆலோசனைகள் உங்களுக்கு வந்து சேரும். சிலர் வேலையை மாற்ற முயற்சிப்பாங்க, முடியும், மாற்றலாம். வார இறுதியில் வருமானம் அதிகரிக்கும். நல்லதொரு காலகட்டம் உங்களுக்கு. சேமிப்பை அதிகப்படுத்துங்க. காப்புறுதி, கமிஷன் சம்பந்தப்பட்ட ஏஜென்ட் இதில் வேலை செய்வதற்கு தற்பொழுது வருட இறுதியில் அலைச்சல் அதிகமாக இருக்கும். இப்போ அந்த அலைச்சலுக்காக இரவில் நீங்கள் பயணம் மேற்கொள்ளும் போது கார்காலம் என்று சொல்லக்கூடிய மழை காலத்தில் உங்களுடைய பாதுகாப்பை வந்து அவசியம் வந்து நீங்கள் யோசனை பண்ணணும். உடலில் சோம்பல், வாய்வு தொல்லைகள் அதிகரிக்கும். தாயிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு உண்டு. பொறுமையை கடைபிடிங்க. யாரோ தன்னை புறக்கணிப்பதாக உங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றும். ஆள் மனதில் யாரோ ஒரு பேசுகிற மாதிரியே உங்களுக்கு வரும். இது இந்த கிரகத்தோட ஒரு காலகட்டம் தற்பொழுது. இதனால் மனதில் ஒரு இறுக்கம், ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கும். செய்வனையா என்று கூட நீங்கள் யோசிப்பீங்க. இதெல்லாம் அது அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. கிரகத்தோட நிலை அப்படி. உழைப்பை அதிகமாக்குங்கள். தற்பொழுது நிச்சயம் வெற்றி உண்டு, வருமானம் உண்டு. மாணவருக்கு கல்வியில் தரம் உயரும். நன்றாக
படித்தால் பிரச்சனை ஏதும் இல்லை. முக்கியமான தேர்வு வந்து கொண்டே இருக்கிறது. உங்களை எப்போதும் போல தயார்படுத்திக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்கான பலன் அடுத்து பார்த்துடலாம். இந்த ராசிக்கு தற்பொழுது சந்திராஷ்டமம். வார ஆரம்பத்தில் வண்டி வாகனங்கள் செல்லும் போது கவனம் தேவை. மழை காலம் என்பதால் வேக கட்டுப்பாடு மிக மிக அவசியம். வார மத்தியில் யாருக்காவது கட்டுப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை. இது கடன் வாங்கிட்டா இந்த ஒரு பிரச்சனை ஒன்று நிச்சயமா உருவாகும். ஆனால் காரியங்கள் தாமதமாகும். வார இறுதியில் நல்லதொரு காலகட்டம், வெற்றிகள் உண்டு. காதலில் விரக்தி ஏற்படும். நண்பருடன் பயணங்கள் நீங்கள் போவதற்கு ஏற்பாடுகள் நடக்கும். ஒரு சில மாணவர்கள் கல்வி தொடர்பான பயணங்களும் தற்பொழுது உண்டு. உடலில் தோள்களில் கொப்பளங்கள் பிரச்சனைகள் ஏற்படலாம். இந்த தேவையற்ற உணவுகளை சாப்பிடாதீங்க. மாணவர்களின் கல்வியில் புதிய யுக்தி அல்லது புதுவிதமான ஒரு யோசனையை செய்வாங்க. இது தேர்தலில் வெற்றி பெற மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். கணவன் மீது ஒரு சில விஷயங்களில் சந்தேகம் உங்களுக்கு ஏற்படும். அனுபவமான சில அறிவு கல்விகளை தற்பொழுது கற்பீர்கள். அபான வாயு பிரிதல். சிலர் பார்த்தீங்கன்னா கேஸ் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சவுண்டு கொடுத்துக்கிட்டே நிற்பாங்க. இது அந்த உறவுகளுக்கு மலச்சிக்கல் நோய் இருக்கலாம், குடலில் வாதம் இருக்கலாம். இது குடல் வாதம் அடிப்படையில் வரக்கூடியது அபான வாயு பிரிதல். அதாவது நம்ம வழக்கு முள்ள குசுன்னு சொல்லுவாங்க. இது போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வைத்தியம். இதை நான் பல பேருக்கு சொல்லி கொடுத்து நானே செய்து இது நிறைய விற்றுருக்கேன். கருவேப்பிலை கொண்டு வாங்க, அதை காய போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு 100 கிராம். அதுக்கப்புறம் சுண்டைக்காய் நீங்கள் பச்சை கூட வாங்கிட்டு வரலாம், இடித்து அதை அப்படியே காய போட்டு அரைச்சி வச்சு 100 கிராம். ஓமம் கழுவி காய போட்டு வறுத்தது ஒரு 100 கிராம். நீங்கள் கசகசா கழுவி காய போட்டு வறுத்தது ஒரு 100 கிராம். சுக்கு ஒரு 100 கிராம். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி வச்சுங்க. சட்டியில் நெய்யை ஊற்றுங்க. அதில் இந்த சூரணத்தை கொட்டி நல்லா கிண்டுங்க. ஒரு இந்த களி மாதிரி வந்தால் போதும், இல்லை ரொம்ப திக்காக இருந்தால் போதும். நெருப்பு அணைச்சிட்டு சூடான எடுத்து பத்திரப்படுத்துங்க. சைஸ் பர்ஸாக அந்த 1.5 டீஸ்பூன் சாப்பிட்டு சுடுதண்ணி பாருங்க. உணவுக்கு முன்னே 2 வேலையோ 3 வேலையோ. குழந்தையாக தான் சுண்டக்காய் அளவு 2 வேலை 3 வேலை கொடுங்க. எவ்வளோ வேணா சாப்பிடலாம், பிரச்சனையே இல்லை. வாய்வு அஜீரணம் எதுக்கழித்து ஒரு அம்மா கேட்டாங்க பாருங்க, அதுவும் இந்த ஒரு பிரச்சனை சரியாகும். 1 மாதம் அல்லது 2 மாதத்தில் இந்த அபான வாயு பிரிதல் நின்றுவிடும். நல்ல விளக்கம் டாக்டர். டாக்டர், இந்த விருச்சிக ராசிக்கு சொன்னீங்க சரி காதலில் விரக்தி ஏற்படும்னு. டாக்டர் நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? படிக்கிற பசங்க இடைநிலை படிப்பாங்க, ஸ்கூலில் முன்னுங்க தான் படிப்பாங்க. அவங்களுக்கு காதல் விரக்தியாகி வீட்டில் அப்படியே ஒரு மாதிரி விரக்தியாக தேவதாஸ் மாதிரி உட்காந்துருப்பாங்க. அப்பா அம்மாவுக்கு பார்க்க எப்படி இருக்கும்? காசை கொடுத்து படிக்க வச்சா இவர் காதல் தோல்வின்னு அப்படியே விரக்தியாக பட உட்காந்துருக்காருன்ட்டுன்னு என்ன சொல்ல, அவங்களுக்கு என்ன அறிவுரை சொல்றீங்க டாக்டர்? அது அவசியம் அந்த வயசுல அவசியம் இல்லை. என்ன தெரியும், பால் உணர்வை பற்றி என்ன தெரியும்? இப்போ அவங்க வேணா ஏதாவது ஊடகங்களில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒழிய இது இல்லை. அவசியம் பேச வேண்டிய ஒரு ஒரு விஷயம் இது. ஒரு தந்தை தன்னுடைய மகனிடம் உட்காந்து பேசி ஆகணும், தன் மகனிடம் பேசி ஆகணும். இந்த காலகட்டங்களில் காதல் என்றால் என்ன, காமம் என்றால் என்ன, குட் டச்னா என்ன, பெட் டச்னா என்ன பேசி ஆகணும். இதை பேசாத வயசு அவங்க ரொம்ப நம்பிக்கை வச்சிடறாங்களா. இவங்க தண்ணியில் இப்போ 13 வயசு குழந்தை காதல் பண்ணிட்டு நான் கட்டணா அவனை தான் கட்டவே இல்லைன்னா நான் செத்து போயிடும் அப்படின்னு சொல்லுது. என்ன தெரியும்? என்ன தெரியும்? இது டாக்டர் நீங்க பார்த்த ஒரு கேஸ். டாக்டர் நேர் ஒருத்தவங்க அழைப்பில் இருக்காங்க, பார்த்துருமே. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா, உங்களுடைய பெயர் என்ன, எங்க அழைக்கிறீங்க? என் பேர் கார்த்திக், நான் கிடால இருந்து அழைக்கிறேன். உங்களுடைய கேள்வி என்ன? கிடால இருந்து கார்த்திக் அழைக்கிறாரு. உங்களுடைய கேள்வி என்னையா? என்னோட கேள்வி, இப்ப நம்மளுக்கு சில விஷயங்கள் ஃபோக்கஸா இல்லாதப்பையும் அப்புறம் சில நெகட்டிவ் தாட்ஸ் இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கும் மந்திர ஜபம் அல்லது தியானம் பண்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. என்னோட கேள்வி, அந்த மந்திர ஜபம் எப்படி முதல்ல தொடங்கலாம், எந்த மந்திரம் எப்படி தொடங்கலாம், அதே மாதிரி தியானமும் சுலபமான முறையில் எப்படி இந்தியா தொடங்கலாம்? நீங்க கன்னிராசியா? இல்லையா, துலாம் ராசி. துலா ராசிக்கு இப்ப பிரச்சனை அஸ்தம குரு இந்த துலா ராசி. அது இல்லாம ரிஷபராசிக்கு தற்பொழுது கன்னிராசிக்கு மீனத்துக்கெல்லாம் இந்த ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்படும். காலையில் குளிச்சிருங்க, நல்லா காலை மலஜலமாக கழிச்சிருங்க. ரூம் சாமி ரூமில் உட்காந்துங்க. வடக்கு நோக்கியோ கிழக்கு நோக்கியோ உட்காந்து உத்திராட்சமோ ஸ்படிகமோ துளசி மாலையோ. துளசினா மகாவிஷ்ணுக்குள்ள மந்திரங்கள் தான் படிக்க முடியும். உத்திராட்சம்னா முருகனுக்கு, அம்மனுக்கு, சிவனுக்கு இந்த மந்திரம் ஃபுல்லாக படிக்கலாம். நல்லா இப்படி வச்சுங்க அந்த உத்திராட்சத்தை. இப்போ ஓம் நம சிவாயன்னு வச்சுக்கலாம். ஓம் நம சிவாய நம மெதுவாக மனசுக்குள்ளே நீங்கள் படிக்கணும். ஒரு நமசிவாய்க்கு அடுத்த நமசிவாய் ஒரு கோட்டை செகண்ட் கேப் இருக்கணும். சில பேர் ஓம் நமசிவாய் ஓம் அப்படி அடிப்பாங்க, அப்படி முடியாது. அந்த ரீதம் பிரெயினோட வேவ் அழகா ஒரே இதுல போச்சுன்னா அந்த மந்திரம் நிச்சயமாக உங்களுக்கு பலிக்கும். இது ஒரு முறை.
2வது முறை எனக்கு மாலை இல்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கையை இப்படி வச்சுக்கிங்க, மெதுவாக படிங்க. கண்ண மூடிய மந்திரங்களை படித்து நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். சைவமாக இருந்து படிச்சுன்னா மிக சிறப்பு. 48 நாள் தொடர்ந்து காலை மாலை செஞ்சால் மிக மிக சிறப்பு. முகத்தில் ஒரு பொலி உங்களுக்கு வந்து உண்டாகும். உரு ஏற திரு ஏறும் சொல்லுவாங்க. எளிய தியானம் ஏதோ சொல்ல முடியுமா? சொல்லலாம். நீ எப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏதாவது ஒரு பொருளை, தாமரைப்பூவோ அல்லது வந்து முருகனை பிடிச்சிருந்தா முருகனை, அவங்கள அதே தான் சிந்திக்கணும். வேற எந்த ஒரு யோசனையும் வரக்கூடாது. அவங்க மேலேயே தான் அந்த சிந்தனை இருக்கணும். இதுதான் சிறப்பு. அதாவது சொல்லுங்க. நன்றி நன்றி. அழைப்புக்கு நன்றிங்க ஐயா. அடுத்த நேயர் அழைப்பு இருக்காங்க, பார்த்துருவோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா, உங்களுடைய பெயர் என்ன, எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஐயா, நான் கோபி ஜோஹப் வந்து அழைக்கிறேன். உங்களுடைய கேள்வி என்னையா? ஐயா, என்னோட கேள்வி என்னன்னா, இந்த சில பேர் வந்து இந்த இன்னொரு வீடு விட்டு இன்னொரு புது வீடு வாங்கி போறாங்க. சில பேர் வந்து சாமி போட்டோ நிறைய வச்சிருப்பாங்க இந்த பூஜை அறையில. அந்த புது வீட்டுக்கு போறப்ப சில போட்டவங்க என்ன செய்யறாங்க, மரத்தடியில போட்டுறாங்க, இல்ல கோயில்ல போய் போட்டு போயிடுறாங்க. சில பேர் வீட்லயே விட்டுட்டு போயிடுறாங்க பாருங்க. ஸோ நம்ம ஐயாட்ட என்ன கேட்கணும்னா, அது என்ன செஞ்சா சிறப்பியா? ஏன்னா ரொம்ப பேர் இந்த மாதிரி தப்பு பண்றாங்க. கடந்த வாரத்தில் இதே மாதிரியான ஒரு கேள்வி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. போன மாதம் இதே கேள்வி ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அவர் பேர் கோபி. ஓகே, ஆமா, ஜோப் அவர் பேசுறாரு. ஐயா, அந்த ஃப்ரேம் எடுத்துருங்க. அந்த ஃப்ரேம், அந்த கட்டை ஃப்ரேம் வேணான்னா கொண்டு போய் அந்த கடையிலே கொடுக்கலாம், இல்லைன்னா மரக்கடையில் கொடுத்துலாம். ரொம்ப இருந்துச்சுன்னா கண்ணாடியை மட்டும் கவனமாக தான் நீங்கள் வந்து அதை டிஸ்போஸ் பண்ணணும். இல்லைன்னு சொன்னால் மற்றவங்களுக்கு அது யாருக்காவது பிரச்சனை உண்டாயிரும். அந்த பேப்பரை ஒருத்தர் சொன்னார், அன்பர் தண்ணியில் ஊற வச்சு அதெல்லாம் ஒரு வாரத்தில் எல்லாம் அப்படியே ஊறிடும். கம்ப்ளீட்டாக ஊறி எல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிடும், கூலாயிரும். எடுத்து மரங்களில் ஊற்றி விட, இல்லை கிழிச்சாவது நீங்கள் வந்து போட்டு விட்ருங்க. நீங்கள் அப்படியே விட்டுட்டு போவாதீங்க. அந்த படத்தோடு விட்டு யாராவது காலில் மிதிக்க நம்ம சாமியை நம்மளே அவமானப்படுத்துகிற மாதிரி வந்துடுங்க. அதனால கவனமாக இதை ஹேண்டில் பண்ணுங்க. நன்றி ஐயா. அழைப்புக்கு நன்றி ஐயா. அடுத்த நேயரை பார்ப்போம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. அடுத்த நேயரை பார்ப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம் அம்மா, உங்களுடைய பெயர் என்ன, எங்க இருந்து அழைக்கிறீங்க? என் பேர் ரேவதி, பிணைங்கலேருந்து அழைக்கிறேன். உங்களுடைய கேள்வி என்னம்மா? என்னோட கேள்வி என்னன்னா சார், ஒரு 2 இயர்ஸா ஸ்லீப் டிஸ் பிரச்சனை எனக்கு இருக்குது. ஸோ அந்த ஸ்லீப் டிஸ் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டால், வந்து ஒரு சின்னதாக தான் ஆரம்பித்த ஒரு ப்ராப்ளம் இது. ஒரு ரைட் ஹேண்ட் சைடு முதுகு. இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நாளுக்கு நாள் வந்து அதிகமாகிக்கிட்டே போகுது. மற்ற இடங்கள் வந்து இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு முதுகு, கழுத்து, தோள்பட்டை, இப்போ வந்து தொண்டை, அந்த நரம்புகள் வந்து அப்படி ஒரு ப்ராப்ளமாக ஆகுது. ஸோ இதோட சொல்யூஷன் வந்து ஆளுங்க சொல்கிறத கேட்டு கேட்டு நம்ம வந்து ஃபிசியோதெரப்பி இந்த மாதிரி என்னென்ன வழிமுறை சொல்கிறாங்களோ அதுக்கெல்லாம் நான் போகிறேன். ஆனால் இது நாளுக்கு நாள் வந்து நம்மளோட உடம்புல வந்து ஒரு ஸ்டேபிளைட்டி இல்லாமல் இருக்குது. எங்கே போனாலும் ஒரு பய உணர்வு, அந்த ஒரு பலம் இல்லாமல் போச்சு. அது முதுகு எலும்பு சம்மந்தப்பட்ட வாசியா? ஸோ இதுக்கு வந்து ஒரு தீர்மானம் இருக்கா இல்லையா, இல்லை இப்படியே தான் வந்து இது? நீங்க லோ பிபியா ரேவதி? நீங்க லோ பிபியா, லோ பிரஷர் உள்ளவங்களா? ஆமா சார், லோ பிபி உள்ளவங்க. அதனால தான் அந்த சோர்வு, தண்டு வட நோய். தண்டு வட நோய் இப்போ நீங்க சொல்றது வந்து லம்பார் 4 லம்பார் 5ன்னு சொல்றீங்க. தண்டு வட ஆகைக்கல் இடுப்புல உள்ளது வெட்டை வாய்வுன்னு சொல்லுவாங்க. தமிழ்ல அது வெட்டை வாய்வு. இதை நீங்க உங்களுடைய டாக்டர், அதாவது ஆங்கில டாக்டர்கிட்ட கேளுங்க, அது என்ன பண்ண முடியும்னு கேளுங்க. அவங்க இது ஆபரேஷன் சொன்னது ஐயா 2 விஷயம் சொன்னாங்க. ஒன்னு இன்ஜெக்ஷன் சொன்னாங்க, இன்னொன்னு வந்து ஆபரேஷன் சொன்னாங்க. சரி, இது ரெண்டுமே வந்து எனக்கு போக வந்து அவ்வளவு ஈடுபாடு இல்லை. ஏன்னா இன்னும் வந்து ஒரு 37 வயசுக்குள்ளதான் நான் இருக்கேன். சரி, அதனால இது ரெண்டுலயும் வந்து ஆலோசனை சொல்றேன். நீங்க பாருங்க, இப்ப நீங்க வந்து இதை வந்து ஒண்ணு சித்த வைத்திய பிரகாரம் இதை குணப்படுத்துற நல்ல ஒரு வைத்தியரை ஒண்ணு பாருங்க. அதுக்கு வந்து வரும சிகிச்சைன்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் இப்ப ஆங்கிலத்துல நம்ம நவீன காலத்து கைரோபேட்டிக் சொல்றோமா இல்லைங்களா? ஏன்னா பிசியோதெரப்பி சொல்லுவாங்க. அது ஒண்ணு சொன்னீங்க, ஆளாளு ஒண்ணு சொல்றாங்க. என்னைக்கு நீங்க நோயாளி ஆயிட்டீங்களோ ரோட்ல போற காக்கா, பூனை, குருவி எல்லாம் டாக்டர் ஆயிரும். அதனால உங்க டாக்டர் இருக்கிற பாருங்க, ஆங்கிலம் அவங்க என்ன சொல்றான்னு கேளுங்க. ஏதாவது ஒரு மாற்று மருத்துவம் எதுவும் பண்ண முடியுமா அங்க போய் கேளுங்க. கேட்டு இந்த நோயை வந்து வரும சிகிச்சை இருக்கு, கைரோபேட்டிக் இருக்கு, பிசியோதெரப்பி இருக்கு, நிச்சயமா இது குணப்படுத்தலாம். சோர்வு என்பது நீங்க சொல்றது உங்களுக்கு இயற்கையா இருக்கக்கூடிய லோ பிரஷர்ல இருந்து வரக்கூடியது. நிறைய நான் வந்து அதுக்கு வைத்தியம் சொல்லியிருக்கேன். எஸ்ட்ரோ உலகத்தை பாருங்க, இதுக்கு தீர்வு உண்டு.
ஓகேயா, நன்றி 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 அழைப்புக்கு நன்றிம்மா. டாக்டர் சொன்னதோடையும் ஒரு சிரிப்பு சிரிச்சாங்க பாருங்க. அப்ப நிறைய காக்கா குருவி வந்துட்டு மருத்துவரா வந்து அவங்க பார்த்துருக்காங்க போல. இவங்க ஆலோசனை கேட்டிருக்காங்களா? இவங்க ஆலோசனை கேட்டிருக்காங்க. தனுசு ராசிக்கான பலன்கள் இதோ டாக்டர். பார்த்துட்டோம். வார ஆரம்பத்தில் காரிய ஜெயம், எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டு. வார மத்தியில் சந்திராசம் உங்களுக்கு பயணம், விஷ உணவால் பாதிப்புகள் ஏற்படும். தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். தேவையில்லாத கையெழுத்தை பார்த்துங்க, கொஞ்சம் கவனம் தேவை. வார இறுதியில் வார மத்தியில் ஒரு பிரச்சனையால் பயம் இருக்கும். இந்த மார்கழி மாதம் முழுவதுமாக உங்களுக்கு ஆளுமை திறன்கள் அதிகரிக்கும். புதிய வேலை வாய்ப்பு, புதிய வியாபார யுக்தி, அதாவது திட்டம் போட்டு ஏதாவது செய்யலாமான்னு பாருங்கள். உங்கள் உடலில் இருந்த நோய்கள் எல்லாம் தற்பொழுது படிப்படியாக சரி செய்து கொள்ளலாம். வியாபாரத்தில் சிறப்பான ஒரு வெற்றிகள் உண்டு. இந்த ராசிக்காரர்களுக்கு மாணவர்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டம், வெற்றி நிச்சயமாக உண்டு. ஆனால் படித்து தான் ஆகணும். வாய்வு தொல்லையெல்லாம் நீங்கள் சுலபமான ஒரு வீட்டு வைத்தியம், அஜீரண, வயிறு உப்பு, முதுகு பிடிப்பு, இடுப்பு பிடிப்பு, எங்கே பிடிப்பு இருந்தாலும் சரி 300 கிராம் ஓமத்தை கழுவி காய போட்டு நல்லா வறுத்து வச்சுங்க. ஒரு குண்டு பீங்கானில் போடுங்க. இஞ்சி இடித்து முங்குற அளவுக்கு சாறு ஊற்றுங்க. ஒரு நாள் வச்சுருங்க. பீங்கானில் வந்து ஃப்ளாட்டான பீங்கானில் காய போட்டுங்க. திரும்ப எடுத்து அந்த பீங்கானில் போடுங்க. திரும்ப இஞ்சி சாறு ஊற்றுங்க. இந்த மாதிரி காய போடுங்க. 3 முறை இப்படி செஞ்சு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. பெரியவளாக இருந்தால் 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன், 2 வேளை 3 வேளை சுடு தண்ணியில், குழந்தையாக இருந்தால் 2 சிட்டிக்கை 3 எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம். வாய்வு தொல்லையெல்லாம் இதில் நீங்கிவிடும். மகர ராசியை பார்ப்போம் டாக்டர். வார ஆரம்பம், வார மத்தி, வியாபாரத்தில் உங்களுக்கு நல்லதொரு காலகட்டம். சிறு தொழில் புரிவோர்களுக்கு நன்மையான ஒரு காலகட்டம். மாணவர்களுக்கும் இந்த வாரம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். வார இறுதியில் சந்திராஷ்டமம், ஏற்கனவே சொன்னது தான். என்றும் இல்லாத ஒரு உற்சாகம் மனதில் உங்களுக்கு தோன்றும். அதிக நாள் காத்திருந்து ஒரு பொருளை வாங்க முயற்சி செய்வீர்கள். பெண்களுக்கு தொலைதூர பயணங்கள் உண்டு. பணம் சம்பாதிக்க புதிய வழிகளை நீங்கள் ஏற்படுத்துவீர்கள். அது நியாயமான வழியாக இருந்தால் மிக சிறப்பு. மாணவர்களுக்கு நல்லதொரு காலகட்டம். புத்துணர்ச்சி ஏற்படும். எப்போதும் இல்லாத சிலர் வந்து முக அலங்காரம், சிகை அலங்காரம் அல்லது துணி வாங்குவது. பணவரவு அதிகமாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உங்களுக்கு வந்து பெருகும். மனைவி வழி சொந்தங்களால் உங்களுக்கு நிச்சயமாக வந்து நன்மை உண்டு. வாகனம் வாங்குவதற்கு ஏற்றதொரு காலகட்டம் தற்பொழுது. இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு புதிய காதல் தொடக்கம். ஏற்கனவே பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு. கணவன் மணியாக இருக்கலாம், அது காதலாக கூட இருக்கலாம். காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் என்பார்கள். இந்த மாதம் ஒரு சிறந்த மாதம். அதனால விறுவிறுன்னு இந்த ராசிக்காரன் காரியத்தை முடிங்க. கும்ப ராசியை பார்ப்போம் டாக்டர். வார ஆரம்பம், வாயு பிடிப்பு, முதுகு பிடிப்பு, ஏற்கனவே பின் ராசியில் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுக்குள்ளாண்ட மருந்தெல்லாம் எந்த வேலையும் செய்ய முடியாமல் கஷ்டப்படுவீங்க. வார மத்தி, வார இறுதியில் நல்லதொரு காலகட்டம். வருமானங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பெருகும். ஏழரை சனியின் கெட்ட பலன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே உங்களுக்கு வருது. தொழில் சார்ந்த பயணங்கள் உண்டு. ஒரு சில வீடு கட்டலாம். வீட்டை சீரமைக்க நீங்கள் எத்தனை பேர்கள் செய்ய முடியலாம். வயதானவருக்கு கால்வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி இதெல்லாம் தோன்றும். உங்கள் நிறுவனங்களில் வேலை செய்யும் தொழிலாளர்களால் சில பிரச்சனைகள் தோன்றக்கூடும். நிதானமாக அறிவை முன்வைங்க, கோபத்தை முன்வைக்காதீங்க. சட்ட சிக்கல் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றங்கள் ஏற்படும். இது பெற்றோருக்கு மகிழ்ச்சியை அளிக்கும். குளிர்ச்சி உடலில் அதிகமாகும் பொழுது நீங்கள் இப்போ வந்து மழைக்காலம் என்பதால் சில சளி தொல்லை, தொண்டையில் கபம், தொண்டைக்கட்டு இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து சாப்பாட்டில் என்ன பண்ணுங்கள், வெறும் மிளகு தூள் ஒரு 1/4 டீஸ்பூனோ அல்லது வந்து 1/2 டீஸ்பூனோ போட்டுங்க. மஞ்சத்தூளை போட்டுங்க 1/2 டீஸ்பூன். நல்லெண்ணெய், அதாவது நல்ல எண்ணெய் ஊற்றுங்க உள்ள சோத்தில் போட்டு பிசைஞ்சு வாயில் சாப்பிட்ருங்க. இது வந்து மத்தியானம் மட்டும், காலையில் மத்தியானம் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா இனி வரக்கூடிய இந்த குளிர்காலத்தில் வந்து சளித்தொல்லை, கபக்கட்டு இந்த பிரச்சனை எல்லாம் தீரும். யார் வேணால் சாப்பிட்லாம், கூட்டி வேணால் குறைச்சிக்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இறுதி ராசி மீன ராசியை பார்ப்போம் டாக்டர். தேவையில்லாத கற்பனைகள் உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய உறவினர் ஒருவர் தற்பொழுது நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்க வாய்ப்புகள் உண்டு. அந்த சூழ்நிலை ஏற்படும். வாரமத்தி உடல்நிலை பாதிப்பு, வாய்வு தொல்லை, வார இறுதியில் எல்லாம் சரியாகிவிடும். ஒரு சிலருக்கு இருக்கிற வேலையில் மன அழுத்தம் அதிகமாகும். அதனால் கோபம் கொஞ்சம் அதிகமாகும். ஒரு சிலருக்கு வாழ்க்கை மீது பயம் ஏற்படும். யாரோ தனக்கு ஏதோ செய்து விட்டார்கள் என்ற மனக்குழப்பம் உங்களுக்கு தோன்றும். யாரிடமாவது இதை போய் நீங்கள் கேட்டீங்கன்னா அவர் ஒரு பெரிய மந்திரி மாதிரி உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பாரு பாருங்க, அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்கும்.
அதாவது நீங்கள் மந்திர ஜபம் படிக்கலாம், கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வண்டி வாகனம் செல்லும்போது கவனமாக இருங்க. உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. விபத்துகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு காயங்கள் அறுவை சிகிச்சைக்காக செல்வார்கள். சரியான ஒரு காலகட்டம் தான். வருமானம் படிப்படியாக பெருகும். மாணவர்களுக்கு நம்பிக்கையோடு நீங்கள் படிச்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய இந்த முக்கியமான தேர்வில் நிச்சயம் நல்லா பாஸ் பண்ணலாம். ஒரு சிலருக்கு பசியே எடுக்காது. அவளுக்கு வந்து என்னதான் சாப்பிட்டு பார்ப்பாங்க, பசி எடுக்காது. ஒரு சிலருக்கு வந்து மந்தமாக இருக்கும் வயிறு. இதுக்கெல்லாம் சுலபமான ஒரு வீட்டு வைத்தியம். இஞ்சி ஒரு 100 கிராம் சிறுக வெட்டி காய போட்டு எடுத்துக்கோங்க. சின்ன சீரகம் 20 கிராம், லவங்கப்பட்டை அதாவது பட்டை தான் எடுத்துக்க 20 கிராம், இந்துப்பு 20 கிராம் எல்லாத்தையும் வந்து போட்டு என்ன பண்ணுங்க, ஒரு பாத்திரத்தில் போட்டு எலுமிச்சை சாறு ஊற்றி நல்லா வடிகட்டி அதில் முங்குற அளவுக்கு ஊற்றி காய போட்டுருங்க. சுக்கு 100 கிராம், சின்ன சீரகம் 20 கிராம், லவங்கப்பட்டை 20 கிராம், இந்துப்பு 20 கிராம், இவ்வளோ தான் எலுமிச்சை ஊற்றி காய போட்டு நல்லா ஒரு கிண்டி கூட நல்லா காஞ்ச பிறகு எடுத்து வச்சுங்க. 1/2 டீஸ்பூன் அல்ல 1 டீஸ்பூன் வாயில் போட்டு சுடுதண்ணி குடிங்க. 1 ஹவரில் பசியை எடுத்துடும். அஜீரணம் தின்ன வாயுவெல்லாம் தீர ஆரம்பிச்சு விடும். இந்த வாரத்துக்கான 12 ராசிகளை பார்த்துட்டோம் டாக்டர். சரி டாக்டர், என்ன சொன்னீங்க, அதாவது யாரோலாம் வந்து ஆலோசனை சொல்லுவாங்க, நம்ம குழம்பி விடுவோம். அதே மாதிரி முன்னாடி சொன்னீங்க குருவி காக்காலாம் வந்துட்டு மருத்துவராக மாறிடும்னு. இந்த சில சமயங்களில் இந்த ஆலோசனைகள் நமக்கு தேவைப்படும். எங்கே நம்மளுடைய பிரச்சனையை சொல்றதுன்னு சில சமயங்களில் இதுவே வந்து ஒரு பெரிய பிரச்சனையை பிரளயத்தையே உண்டாக்கி விட்டுறோம் குடும்பங்களில். அதாவது 3வது நபருடைய இன்வால்வ்மெண்ட் இல்லைங்களா டாக்டர்? கவனமாக இருக்கணும் இல்லைங்க டாக்டர்? அதாவது நம்ம குடும்பத்தை தவிர்த்து 3வது நபர் ஒருத்தர் நமக்கு ஆலோசனை சொல்கிறாங்கன்னா நம்ம அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைங்க டாக்டர்? நிச்சயமா சார், நிச்சயமா. நீங்கள் ஒரு நேர் ஒருத்தவங்க அழைப்பில் இருக்காங்க, பார்த்துருவோமே. வணக்கம். 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 வணக்கம் ஐயா. அம்மா, உங்களுடைய பெயர் என்ன, எங்க இருந்து அழைக்கிறீங்க? என் பேர் சாந்தம், அப்பா பேரு சண்முகம். அம்மா, உங்க பெயர் என்ன, மறுபடியும் சொல்லுங்க. சாந்தம். சாந்தம் யா. சாந்தம். SANTHAMM. அம்மா பேர் ஸ்பெல் பண்ணி விட்டாங்க. சாந்தம் பேரு. சாந்தம், அருமையான பேர். காந்தம்ன்ற மாதிரி அவன் எங்க அதுல காந்தம்னு சொல்லுச்சு, ஆனா சாந்தம் நல்ல சாந்தமான ஒரு குரல். உங்களுடைய கேள்வி என்னம்மா? என்னோட கேள்வியா? ஆமா, உங்களுடைய கேள்வி என்னம்மா? நான் வந்து எனக்கு 74 வயசு, 3 வருஷமா டயாலிசிஸ் செய்றேன். ரத்த சுத்தரிக்கிறது. சரி. அப்போ வந்து போக்குள்ள டயாலிசிஸ் போக்குள்ள நல்லா தான் இருந்தேன். அப்புறம் 1 வருஷம் வந்து கால் எல்லாம் கொஞ்சம் பாதம் கருப்பாச்சு. சரி. அப்புறம் நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறதா இருக்கு. காலையில எழுந்தனா எப்படி நடக்கணும்ட்டு தோணாது, விழுந்துடுற மாதிரி இருக்கும். எனக்கு இந்த பூமியில அந்த ஈர்ப்பு சக்தியே இருக்காதியா, அப்படியே மேல பறக்குற மாதிரியே இருக்கும் காலெல்லாம். நானும் சாப்பாடு எல்லாம் கொண்ட்ரோல்லாம் முதல்ல இருந்துட்டேன், செஞ்சு முடியல, அந்த மாதிரி இருக்கு. அப்பயே நான் வீட்டுல வேலைலாம் செஞ்சு ஒரு நாற்காலி வச்சுக்கிட்டு சமைக்கிறதெல்லாம் செய்யறேன். என்னோட நோயோட அவங்க கொடுக்குற மருந்தும் சாப்பிட்றேன். இப்ப திடீர்னு ஒரு 2 வாரத்துக்கு முன்னே கால், இந்த கெண்டைக்கால் வீங்கிடுச்சு. கெண்டைக்கால், சோத்துக்கால் ஒண்டி, பீசக்கால் நல்லா இருக்கு. அப்புறம் டாக்டரை போய் பார்க்க போனேன். அவரு சொன்னாரு ஸ்கேன் பண்ணணும், ஆக்சிடென்ட் எல்லாம் எடுத்தாங்க, எல்லாம் நார்மலா இருக்கு. அப்புறம் ஆன்டிபயோட்டிக் 1 வாரம் கொடுத்தாங்க, சாப்பிட்டா ஒண்ணுமே சரியில்லை. இப்ப அம்மாவுடைய கேள்வி என்னங்கம்மா? என்ன கேள்விமா? அதான் டயாலிசிஸ் எனக்கு நோய் சொல்றேன். அதாவது அம்மா அவங்களுடைய பிரச்சனையை சொல்லிட்டாங்க டாக்டர். நன்றிங்க அம்மா. அம்மா தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டே இருங்க. உங்க டாக்டர், இப்போ அம்மா வந்துட்டு அதாவது ஒரு டயாலிசிஸ் பேஷண்ட் வந்துட்டு எதெல்லாம் எதிர்கொள்வாங்களோ அதெல்லாம் வந்துட்டு அவங்க எதிர்கொள்ளிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க எந்த மாதிரியான உணவு முறைகளை எடுத்துக்கிட்டாவோ இந்த பிரச்சனைகள்லேருந்து தற்காத்து கொள்ளலாம்? உணவு தான் சொல்ல முடியும். ஒன்று அவங்க வந்து டயாலிசிஸ் போயிட்டாங்கன்னா சிகேடி, குரோனிக் கிட்னி டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால் அதுதான் அவங்க பண்ணுறது சிறப்பு. ஒரு காலகட்ட சித்த வைத்தியம் இதுக்கு மருந்து கிடையாது. ஆரம்ப காலத்தில் இது வந்து மருந்து உண்டு. நிறைய முருங்கீரை சாப்பிடலாம். ஏன்னா டயாலிசிஸ் பண்ண உடனே மினரல் சத்தெல்லாம் போயிடும், உப்பு சத்துக்கெல்லாம் வெளியாயிரும். அவங்களுக்கு வந்து காலெல்லாம் வந்து பலகீனமாயிரும். நிறைய முருங்கீரை வாரம் சாப்பிடலாம். முருங்கை ஈர்க்க வந்து இது பண்ணலாம், சூப் வச்சு குடிக்கலாம். ஆனால் கவனம் தேவை. இவனுக்கு வந்து 1/2 லிட்டர் தண்ணி வந்து ஒரு நாளைக்கு குடிக்கிறதுக்கு அவங்க சொல்லியிருப்பாங்க, டாக்டர் ஆலோசனை கொடுத்துருப்பாரு. அதை சர்வ நிச்சயமாக அவங்க வந்து பின்பற்றி ஆக வேண்டும். உணவில் வந்து நீங்கள் கொஞ்சம் இந்த முருங்கீரை இந்த மாதிரி சேர்த்துக்கலாம், பாதாம் பருப்பு சேர்க்கலாம். உப்பு அதிகமில்லாத உணவை நீங்கள் சேர்க்கணும். ஒரு காலம் முடியாது, இருக்கு, ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. வரும் காலங்கள் நம்ம அதை பத்தி சொல்லுவோம் டாக்டர். இன்னொரு நேயர் அழைப்பில் இருக்காங்க, பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். அம்மா வணக்கம். உங்களுடைய பெயர் என்ன, எங்க இருந்து அழைக்கிறீங்க?
வணக்கம் சார், என் பேரு மணி அரிசி, நான் டைப்பிங்ல இருந்து பேசுறேன் சார். உங்களுடைய கேள்வி என்னமா? ஐயா, எனக்கு 2 கேள்விகள் இருக்கு. முதலாவது வந்து என்னுடைய தாயாருக்கு வந்து 70 வயது. அவங்களுக்கு வந்து அலர்ஜிக் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ நிறைய உணவு கட்டுப்பாடு செஞ்சுட்டாங்க, மருந்து எடுத்துட்டோம். இருந்தாலும் வேற ஏதாவது மருத்துவ குறிப்பு தர முடியுமான்றது முதல் கேள்வி. சரிங்கம்மா. இரண்டாவது வந்து எனக்கு வந்து சித்தர் வழிபாடு மற்றும் இந்த குலதெய்வ வழிபாடு இருக்கு. ஆனா வந்து முறையை எப்படி தொடங்கி எப்படி அது செய்யறதுன்ற வழிகாட்டல் இல்ல. சோ அதுக்கு ஒரு விளக்கம் சொல்ல முடியுங்களா சார்? சித்தர் வழிபாடுன்னு சொல்றீங்களா? யாருடைய வழிபாடு அது? தாப்பா ஜெகநாத சுவாமிகள் சார். ரைட். அவருக்கு அர்ச்சனை இருக்கா, வச்சிருக்கீங்களா? ஒரு சின்ன புகைப்படம் ஒண்ணு வச்சிருக்கோம். வச்சு அவருக்கு அர்ச்சனை பண்ணலாம். நீங்க முக்கியமா பௌர்ணமிக்கு வந்து சிறப்பு செய்யறது, நீங்க வந்து ஓம் ஜெகநாத சுவாமியே போற்றி, ஓம் சத்குருவே போற்றி கூட நீங்க ஒரு அர்ச்சனை நீங்களும் தயார் தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டே இருக்கட்டும். நம்ம பதில் சொல்லுவோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டே இருங்க, உங்களுக்கான பதில் இது. அந்த ஒரு அர்ச்சனை ஒன்று பண்ணனா அவருக்கு உண்டான ஒரு மந்திரத்தை நீங்க வந்து உற்பத்தி பண்ணி உட்காந்து தினம் நீங்க படிக்கலாம். ஜெகநாத சுவாமி கிட்டத்தட்ட 140 வருஷம் வந்ததாக வந்து தகவல் சொல்லுவாங்க. ஜீவ சமாதி நம்ம நாட்டில் இருக்கிற ரெக்கார்டோட இருக்கிற ஜீவ சமாதி அடைஞ்ச ஒரு சித்தர்னா தாப்பா ஜெகநாத சுவாமி. நீங்க அவருக்கு உண்டான மந்திரங்களை படிக்கலாம், அவரை நோக்கி நீங்க தியானம் பண்ணலாம், அந்த கோயில் கூட நீங்க போயிட்டு வரலாம். இது ஒன்று மிக சிறப்பு. இந்த சித்திர வழிபாடு. உங்க அம்மாவுக்கு 70 வயசு, அவளுக்கு வந்து உடல்லாம் அரிப்புன்னு சொன்னீங்க பாருங்க, மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்குங்க. ரெண்டாவது, குப்பைமேனி கீரையை கொண்டு வந்து அவளுக்கு அதிகமாக பரட்டி கொடுக்கலாம். இல்லை அதை வந்து கொதிக்க வச்சுக்கிட்டு நீங்கள் கொடுக்கலாம். தேத்தான் கொட்டை சூரணம் இருக்குது, அதை கொடுக்கலாம். அருகம்புல்லு கொஞ்சம் மிளகு போட்டு கொதிக்க வச்சு கூட ரத்தம் சுத்தமாகும். அதாவது அம்மாவோட 2 கேள்விகளுக்கும் நம்ம பதில் சொல்லிட்டோம் டாக்டர். அந்த தாப்பா ஜெகநாத சுவாமியை பற்றி கேட்டிருந்தாங்க. எவ்வளவு பெரிய மகான் டாக்டர். நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு ஜீவ சமாதினா தாப்பா ஜெகநாத சுவாமி. ஏன்னா நிறைய ஜீவ சமாதிகள் இருக்கலாம், நமக்கு தரவுகள் இருந்து சொல்லப்படணும்னா இந்த தாப்பா ஜெகநாத சுவாமி இல்லைங்க டாக்டர். அவருடைய சிஷியன் தான் வந்து இவர் நம்ம சித்திரமுத்து அடிகளார். இவ்வளவு பெரிய சித்தர் நம்முடைய நாட்டில் வாழ்ந்தது, ஜீவ சமாதி அடைந்தது, நம்மெல்லாம் வந்துட்டு கொடுத்து வச்சவங்க. இது புண்ணியம் பண்ணதுனால நம்மளும் இந்த மலேசிய மண்ணில் பிறந்திருக்கோம் இல்லைங்களா டாக்டர்? டாக்டர், இந்த வார்த்தைக்கான நிகழ்ச்சியை நம்ம நல்லபடியாக முடிச்சிட்டோம். நேர்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அந்த விஷயங்கள், பொதுவான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிடுறேன்னா, நேர்களே இதுவரை 12 ராசிகளுக்கான பலன்களை பார்த்தும் சொல்லப்பட்ட பலன்கள் அனைத்தும் பொது பலன்களை உங்களுக்கு துல்லியமான பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்து தான் கணித்து சொல்ல முடியும். இந்த அளவில் நம்முடைய நிகழ்ச்சி ஒரு நிறைவை பெறுகிறது. இதே நிகழ்ச்சி எஸ்ட்ரோ ஆன் டிமாண்ட் வழியாக நீங்கள் விரும்பிய நேரத்திலே கண்டு பயன்பெறலாம். அடுத்த வாரம் டாக்டர்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்க போகிறேன், மனநோய் தொடர்பாக. அதாவது மனநோய்க்கும் கிரகங்களின் தாக்கத்திற்கும் ஏதாவது தொடர்புகள் இருக்கின்றனவா? இந்த மனநோயை ஜோதிட ரீதியாகவோ அல்லது ஆன்மீக ரீதியாகவோ இதற்கு தீர்வுகள் காண முடியுமா? எங்களோடு இணைந்திருங்கள். இதற்கான பதில் அடுத்த வாரம். நன்றி, வணக்கம்.